ம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரான்சஸ் ஆஃப் ஜியாகிரபி, புவியியலின் கிளைகள் பிசிக்கல் ஜியாகிரபினா என்ன, ஹியூமன் ஜியாகிரபினா என்ன, ஜியாகிரபிக் டெக்னிக், புவியியல் நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ இதை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஜியாகிரபி, இயற் புவியியலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இயற் புவியியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இயற்கையா இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, மனிதர்கள் இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் இயற்புவியியல். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோல ஹியூமன் ஜியாகிரபினா என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம். மானிட புவியியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி, ஆந்த்ரோபோ ஜியாகிரபி, கல்ச்சுரல் ஜியாகிரபி, சோசியல் ஜியாகிரபி இதெல்லாம் இதுக்குள்ள வரும். ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபினா என்னன்னா, வரலாற்று புவியியல் அப்படின்னா ஒரு இடம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாற்றம் ஆயிருக்கு, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி. புரியுதுங்களா? அதாவது ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, இல்ல ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுனுச்சு அப்படின்னு படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி. அதுக்கப்புறம் ஆந்த்ரோபோ ஜியாகிரபி. ஆந்த்ரோபோ ஜியாகிரபினா என்ன அர்த்தம்னா, மானிடவியல் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிடவியல் புவியியல்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிசிக்கல் ஜியாகிரபி இருக்குல்ல, அதாவது நிலம், நீர், காற்று, காலநிலை இது எல்லாமே ஹியூமன் லைஃப், மனுஷனுடைய வாழ்க்கைய எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது ஆந்த்ரோபோ ஜியாகிரபி. கல்ச்சுரல் ஜியாகிரபினா என்ன, மனுஷனுடைய கலாச்சாரத்தை பத்தி படிக்கிறது. மனுஷனுடைய கலாச்சாரம்னா ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய ஆடை என்ன, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு பழக்கம் என்ன, அவங்களுடைய நம்பிக்கை, எந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது கல்ச்சுரல் ஜியாகிரபி. சோசியல் ஜியாகிரபினா சொசைட்டியை பத்தி படிக்கிறது, சமூகத்தை பத்தி படிக்கிறது, ஓகேங்களா? பாப்புலேஷன் ஜியாகிரபினா மக்கள் தொகையுடைய பரவல் என்ன, மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்கு, பாலின வீதம், ஆண் பெண் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, வாழ்நாள் வீதம் என்ன, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது பாப்புலேஷன் ஜியாகிரபி, மக்கள் தொகை புவியியல். செட்டில்மெண்ட் ஜியாகிரபினா குடியிருப்பு புவியியல். குடியிருப்பு புவியியல்னா ரூரல்ல, கிராமத்துல குடியிருப்பு எப்படி இருக்கு, அர்பன்ல குடியிருப்பு எப்படி இருக்கு, அதனுடைய தன்மையை பத்தி படிக்கிறது செட்டில்மெண்ட் ஜியாகிரபி. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஜியாகிரபினா என்னன்னா, ஒவ்வொரு நாடுகளை பத்தி படிக்கிறது, நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு படிக்கிறது, ஒரு நாட்டிலையும் எப்படி எலெக்ஷன் நடக்குது, ஓட்டிங் சிஸ்டம் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது பொலிட்டிக்கல் ஜியாகிரபி. எக்கனாமிக் ஜியாகிரபினா ஒரு நாட்டுல பிரைமரி ஆக்டிவிட்டில யாராரு ஈடுபடுறா, செகண்டரி ஆக்டிவிட்டில யாராரு ஈடுபடுறா, டெரிஷரி ஆக்டிவிட்டி முதல்நிலை தொழிலாம் விவசாயம் எத்தனை பேர் பண்றாங்க, தொழிற்சாலையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, சேவைத்துறையில எத்தனை பேர் இருக்காங்க, அதனால அவங்க ஜிடிபி நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது எக்கனாமிக் ஜியாகிரபி. மெடிக்கல் ஜியாகிரபினா ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அது எங்க உருவானுச்சு, எப்படி பரவுனுச்சு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. இதை வச்சு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் ஃபியூச்சர்ல திட்டங்களை வகுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜியாகிரபிக் டெக்னிக், புவியியல் நுட்பங்கள். இது ஜியாகிரபியுடைய மூணாவது பிரான்சஸ். ஏன்னா ஜியாகிரபியுடைய 3 பிரான்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கல் ஜியாகிரபி அதாவது இயற்புவியியல், அதுக்கப்புறம் ஹியூமன் ஜியாகிரபி மானிடவியல் புவியியல், மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியாகிரபிக் டெக்னிக், ஓகேங்களா? புவியியல் நுட்பங்கள். அதை தான் நம்ம பார்க்க போறோம். புவியியல் நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபி வரும். மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபினா என்னது அப்படின்னா, ஜியாகிரபியும் மேத்தமெட்டிக்ஸும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. சோ எர்த்தோட சைஸை பத்தி படிக்கிறது, எர்த்தோட ஷேப்பை பத்தி படிக்கிறது, இந்த பூமியோட இயக்கங்களை பத்தி படிக்கிறது, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டைம் அண்ட் டைம் சோன், நேர மண்டலங்கள், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபி. ஜியாகிரபி தான் பூமியை பத்தி படிக்கிறது ஜியாகிரபி. அதுல பூமியோட சைஸ் என்ன, பூமியோட ஷேப் எப்படி இருக்கு, பூமியுடைய மோஷன்ஸ் இயக்கம் எப்படி இருக்கு, ஓகேங்களா? டைம்னா என்ன, நேரம்னா என்ன, நேர மண்டலங்கள்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம பண்ண முடியாது. சோ அப்படி ஜியாகிரபி பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறது தான் மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபி. அப்போ ஒரு பூமியை பத்தி படிக்கிறது ஜியாகிரபி, பூமியோட சைஸ் என்ன, ஷேப் என்ன, அது எப்படி இயங்குது, அதோட டைம் என்ன, டைம் சோன் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபி. இது ஜியாகிரபிக் டெக்னிக் கீழே ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபி. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டாலாம் இருக்குல்ல, அந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபி. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா
அதுல புள்ளி விவரங்களை சேகரிச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபி. அதாவது மக்கள் தொகையை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க, அதை அனலைஸ் பண்றாங்க. அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது எல்லாத்தையுமே வந்து அந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பாங்க, அதை பகுப்பாய்வு செஞ்சு விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபி. அது கார்ட்டோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரைபடங்கள்லாம் இருக்குல்ல, நில வரைபடவியல் சொல்லுவாங்க தமிழ்ல. கார்ட்டோகிராஃபினா என்னன்னா நில வரைபடவியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சோ நம்மளுக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வ தகவலை எடுத்துக்கிட்டு ஓகேங்களா மேப்பை வந்து உருவாக்குறது. ஓகேங்களா, மேப்பை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் கார்ட்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி மேப்பை உருவாக்குறது, அதை தான் கார்ட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிமோட் சென்சிங். இதை பாருங்க, இது வந்து ரிமோட் சென்சிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டை தொடாமலேயே சென்சாரு இல்ல கேமரா, ஏரோப்ளேன்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா செட் பண்ணி இல்ல சேட்டலைட்டை யூஸ் பண்ணி இல்ல ட்ரோனை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது ரிமோட் சென்சிங். ஓகேங்களா, ரிமோட் சென்சிங்னா தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தொலை நுண்ணுணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய தகவல்களை வந்து இந்த வானூர்தி, செயற்கைக்கோள் இது எல்லாத்தையுமே வந்து அதுல பொருத்தப்பட்டிருக்க சென்சாரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றது, இதுதான் ரிமோட் சென்சிங். அப்போ ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட இங்க பூமியில இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொடாமலேயே சென்சார்ஸ் யூஸ் பண்ணி சேட்டலைட்ல, இந்த ஏரோப்ளேன்ல கேமரா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ரிமோட் சென்சிங். அடுத்து பாருங்க, ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், புவி தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபியை படிக்கிறதுக்கு ரீசெண்டா உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூல் தான் இது. ஓகேங்களா, பூமியை பத்தி ஜியாகிரபியை பத்தி படிக்கிறதுக்கு இப்ப ரீசெண்டா உருவாக்கப்பட்ட ஒரு கணினி அடிப்படையிலான ஒரு உத்தி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூல் பாது. எதுக்காக? ஜியாகிரபியை படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூல் இது. ஓகேங்களா, கணினியை பயன்படுத்தி ஜியாகிரபியை படிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, so it is used for storing, retrieving, transforming, analyzing and displaying data to prepare useful thematic map. Thematic mapனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேப் ரெயின்ஃபால் சம்பந்தமா இருக்குன்னா இந்தியாவில் ரெயின்ஃபால அடர்த்தி பேசிக்கா வச்சு அது மேப் உருவாகும். வெறும் இப்போ இந்த தீமெட்டிக் மேப்னா ரிவர்ஸ் அப்படின்னா வெறும் ரிவர்ஸ் சம்பந்தமா ஒரு மேப் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. கண்ட்ரிஸ்னா வெறும் கண்ட்ரிஸ் சம்பந்தமா மட்டும் அந்த மேப்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, நான் இதை குழப்பாம ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்னா, ஜியாகிரபியை படிக்கிறதுக்கு ரீசெண்டா உருவான ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணி ஜியாகிரபியை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு உத்தி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகவல்களை ஒரு டேட்டாவை சேகரிக்கும், அதை ஆய்வு செய்யும், அதை வந்து டிரான்ஸ்பர் பரிமாறும், அது இல்லாம அதை வெளியிடவும் செய்யும். ஓகேங்களா, சோ அது இல்லாம தீமெட்டிக் மேப் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தீமெட்டிக் மேப் வந்து உருவாக்கும். ஓகேங்களா, தீமெட்டிக் மேப்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ரெயின்ஃபால்னா ரெயின்ஃபால், கிளைமேட்னா கிளைமேட், ஓகேங்களா, கண்ட்ரினா கண்ட்ரி மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேட்னா ஸ்டேட் மட்டும் கொடுத்திருப்பாங்க, அதான் தீமெட்டிக் மேப். ஓகேங்களா, இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரீசெண்டா உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூல் எதுன்னு கேட்டா ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வாங்க. இது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க, சேகரிப்பாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆய்வு செய்வாங்க, அதை பரிமாறுவாங்க, அதை வெளியிடுவாங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தீமெட்டிக் மேப் வந்து உருவாக்குறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், GNSS அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் தமிழ்ல உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு இடத்தையும் மிக துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா இது குறிப்பிட்டு சுட்டி காட்டுறதுக்கு இது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையுமே ரொம்ப துல்லியமா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இட் இஸ் யூஸ்ட் டு பின் பாயிண்ட் த ஜியோகிராபிக் லொகேஷன் ஆஃப் யூசர் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா, கரெக்டா ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா அதை லொகேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க.
ஓகேங்களா. சோ இப்போ பாத்தீங்கன்னா வானூர்திகள் இருக்கு, கப்பல்கள் இருக்கு, நிலத்துல போகக்கூடிய வாகனங்கள் இருக்கு. இது எல்லாமே எந்த வழியில போயிட்டு இருக்கு, அது இப்போதைக்கு அது எந்த இடத்துல இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வழியை வந்து காட்டுறதுக்கும், எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு நேரத்துல போய் அதை ரீச் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே இதுதான் வந்து யூஸ் ஆகுது. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு லொகேஷனை எக்ஸாக்டா வந்து இது வந்து காமிக்கும். ஓகேங்களா. இப்ப நம்ம இங்க ஏர்லைன்ஸ்ல போறோம், கடல்ல போறோம், கப்பல்ல போறோம், அது இல்லாம டிராவல் ஏஜென்சி, ஆட்டோமொபைல் டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே வானத்துல போற வானூர்திகளை யூஸ் பண்றவங்க, கப்பல்ல பயணிக்கிறவங்க, கப்பல் ஓட்டுறவங்க, டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் டிரைவர்ஸ் எல்லாருமே இந்த சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, அதனுடைய பெஸ்ட் ரூட் என்ன, ஒரு இடத்த வந்து அடையிறதுக்கு பெஸ்ட் ரூட் என்ன, ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் என்ன, எவ்வளவு நேரத்துல அதை ரீச் பண்ணலாம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்படின்னா இது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலமா தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே மேலும் அறிந்து கொள்வோம் கொடுத்திருப்பாங்க குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இத பத்தி இந்த GNSS அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம் ஃபார் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் தட் ப்ரொவைட் ஜியோஸ்பேஷியல் பொசிஷனிங் வித் குளோபல் ஆர் ரீஜனல் கவரேஜ். ஓகேங்களா. இப்போ இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் தான் நம்ம சிம்பிளா GPS அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த ஜிபிஎஸ் வச்சு ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விட்டோம்னா, இப்போ ஒரு கார் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த கார் வந்து ஜிபிஎஸ் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எக்ஸாக்டா அவர் வந்து நான் வந்து பாண்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிட்டாரு அப்படின்னா அந்த லொகேஷன் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா. அப்ப இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ங்கிறது என்ன, ஒரு வாகனம், எது ஏரோப்ளேனா இருக்கலாம், இல்ல ஒரு கப்பலா இருக்கலாம், இல்ல காரா இருக்கலாம், இல்ல டூ வீலரா இருக்கலாம், அதுல ஜிபிஎஸ் நீங்க செட் பண்ணீங்கன்னா அது எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து ஜிபிஎஸ் இது வந்து யுஎஸ்ஏ வந்து கண்டுபிடிச்சது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க. ரஷ்யால வந்து அதே வேலையை செய்யக்கூடிய அந்த சேட்டலைட் பேரு குளோனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. குளோனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் சொல்லுவாங்க. குளோனாஸ் வந்து ரஷ்யா கண்டுபிடிச்சது. யூரோப்ல வந்து கலீலியோ அப்படிங்கறத வந்து யூஸ் பண்றாங்க. யூரோப் வந்து கலீலியோ அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. சைனா வந்து பாத்தீங்கன்னா பீடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால வந்து IRNSS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த GNSS சிஸ்டத்திலே இந்த உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பிலேயே ஃபர்ஸ்ட் உருவானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜிபிஎஸ் தான் அப்படிங்கிறாங்க. இதை உருவாக்குனது அமெரிக்கா. ஓகேங்களா. இதை ஃபர்ஸ்ட் மிலிட்டரி அப்ளிகேஷனுக்காக தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதை காமனா வந்து மொபைல்ஸ்ல யூஸ் பண்றோம், வாகனத்துல யூஸ் பண்றோம், விவசாயத்துக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஃபீல்ட் ஆஃப் மேப்பிங் எல்லாத்துலயுமே வந்து இதை நம்ம பயன்படுத்துறோம். அதாவது மேப்பிங்னா அந்த மேப் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே யூஸ் பண்றோம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு ஏரோப்ளேன் எக்ஸாக்டா எங்க இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு தூரம் போகணும், எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு, எவ்வளவு நேரத்துல வந்து நம்ம போகலாங்கிறதால நம்ம யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப மேப்பை போட்டாலே இதெல்லாம் வருதுல, அதெல்லாம் இதை வச்சுதான் இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தால தான் அதெல்லாம் இயங்குது. இப்போ ஃபர்ஸ்ட் அப்படி கண்டுபிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜிபிஎஸ். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க. சைனாவில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பீடோ அப்படிம்பாங்க. சைனா வந்து பாத்தீங்கன்னா பீடோ அம்மாங்க. இந்தியாவில் என்னன்னு சொல்லுவாங்க IRNSS இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் சொல்லுவோம் இந்தியாவில். ஓகேங்களா. யூரோப்ல என்னன்னு சொல்லுவோம் கலீலியோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. யூரோப்ல என்னன்னு சொல்லுவோம் கலீலியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. யூரோப்ல அதுக்கப்புறம் என்ன ஒரு விட்டுட்டோம், ரஷ்யாவில் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குளோனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். குளோனாஸ் அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். குளோனாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. இதை வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, கரெக்டா பாத்துங்க. இப்போ வந்து இது எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம யூஸ் பண்றோம், மொபைல்ல யூஸ் பண்றோம், வாகனத்துல யூஸ் பண்றோம், விவசாயத்துல யூஸ் பண்றோம், மேப் தயாரிக்க எல்லாத்தையும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஜியோகிராபிக் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஜியோகிராபி டெக்னிக் உள்ள வருது. கணித புவியியல் அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த பூமியோட சைஸ் என்ன, ஷேப் என்ன, பூமியுடைய இயக்கம் என்ன அப்படின்னு படிக்கிறது. அப்புறம் நேரத்தை பத்தியும் நேர மண்டலத்தை பத்தி படிக்கிறது மேத்தமெட்டிக்கல் ஜியோகிராபி. செகண்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியோகிராபின்னு பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியோகிராபி. கார்ட்டோகிராஃபினா மேப்பை வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கார்ட்டோகிராஃபி. ஓகேங்களா. ரிமோட் சென்சிங்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை தொடாமலேயே அந்த சென்சாரை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ரிமோட் சென்சிங் அப்படின்னு பார்த்தோம்.
ஜியாகிரபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ரீசெண்டா ஜியாகிரபியை படிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டூல், ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. சோ இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், தீமெட்டிக் மேப்ஸை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கலாம் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும். அடுத்து இதுதான் முக்கியம், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு எக்ஸாக்டா ஒரு லொகேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுல வந்து பல்வேறு நாடுகள் வந்து ஜிபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது, மிலிட்டரிக்காக யூஸ் பண்ணாங்க. அடுத்து இந்தியாவில் யூஸ் பண்றது IRNSS அப்படின்னு சொல்லுவோம், சைனாவில் பீடோ அப்படின்னு சொல்லுவோம், ரஷ்யாவில் குளோனாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடுத்து யூரோப்ல கலிலியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ ஜியாகிரபி டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபி ஃபர்ஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபி அப்படிங்கிறது, அடுத்து கார்டோகிராஃபி, ரிமோட் சென்சிங், அதுக்கப்புறம் குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா GNS, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இது எல்லாத்தையுமே வச்சு நீங்க பண்ணிடணும். மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபினா எர்த்தோட சைஸ், ஷேப்பு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. எர்த்தோட சைஸ், ஷேப்பு, அதுக்கப்புறம் எர்த்தோட மோஷன், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜியாகிரபில என்னது, டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது. கார்டோகிராஃபினா என்ன, மேப்பை வந்து உருவாக்குறது. ரிமோட் சென்சிங்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்டை தொடாமலேயே சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறது. ஜிஎஸ்னா என்னது, இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டூல், ஒரு டெக்னாலஜி. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்னாலஜி. இது இதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொன்னா தீமெட்டிக் மேப் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கலாம். தீமெட்டிக் மேப்னா என்னது, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் வச்சு உருவாக்கக்கூடிய மேப். குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னா என்னது, ஒரு இடத்தோட துல்லியமான லொகேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் இதுல டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுல இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டரே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஜியாகிரபிக்கல் டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லப்பா. ஓகேங்களா? இது லெசன் முடிஞ்சிடும். இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களா, செம்மையா இருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கு. சரி, நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தியாழ் அகாடமியில அடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கட்டும், லைப்ரரி அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் LDC, UDC இதற்கான அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. டெஸ்ட் பேட்சும் அவைலபிள் இருக்கு. டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுறவங்க வந்து 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.